Good morning, students. இப்போ treatment of a plant on contract accountல பார்த்தோம் இல்லையா? illustration sum number 6ல பார்த்தோம். இப்போ இந்த மாடல்லையே exercise sum number 10ல பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, கவனிங்க. கொஸ்டின் ரீட் பண்றேன். Show how you deal with the plant in contract account with the following information. கீழே கொடுத்துருக்க ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி நீங்கள் பிளான்ட் இன் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை டீல் பண்ணுவீங்கன்றத கணக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். பிளான்ட் இஷ்யூட் ஆன் கான்ட்ராக்ட் ஆன் 1st March 1989 காஸ்டிங் 40,000 rupees. 1989 1st March அன்னைக்கு பிளான்ட் இஷ்யூ ஆனது வேல்யூ எவ்வளவு? 40,000 ரூபாய். இது என்ன பண்ணுவோம்? நம்ம டெட்டார் சைடில் என்ட்ரி பண்ணிடுவோம், ஏன்னா பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பிளான் காஸ்டிங் 2,000 was transferred to another contract on 31st 1989. 31 ஆகஸ்ட் அன்னைக்கு 2,000 மதிப்புள்ள பிளான்ட், அதாவது 40,000 இருக்கா, அதுலேருந்து 2,000 ரூபா மதிப்புள்ள பிளான்ட்டை அடுத்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துட்டோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது பிளான் காஸ்டிங் 1,000 was stolen. 1,000 ரூபா மதிப்புள்ள பிளான்ட் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. எங்க 40,000 ரூபால இருக்கிற பிளான்ட்ல இருந்து 1,000 ரூபா மதிப்புள்ள பிளான்ட் திருடு போயிடுச்சு. அனதர் பிளான்ட் காஸ்டிங் 500 was destroyed by fire. அந்த 40,000 மதிப்புள்ள பிளான்ட்ல 500 ரூபா மதிப்புள்ள பிளான்ட் தீனால எரிஞ்சு வீணா போயிடுச்சு. Another plant costing 2,200 was sold for 2,200. Another plant இருக்கு இல்லையா, அந்த 40,000 ரூபால இருக்க பிளான்ட்ல 2,200 ரூபா மதிப்பு இருக்க பிளான்ட்டை 2,200 ரூபா மதிப்புக்கே வித்துட்டாங்க, அதே விலைக்கே வித்துட்டாங்க. ஓகேங்களா? Plant at the end of the year was valued by charging depreciation at 10% per annum. End of the yearல என்ன பண்ணிருக்காங்க? அப்போ end of the yearனா என்ன அர்த்தம்? 1st March 1989னா end of the year என்ன வரும் உங்களுக்கு? 31st April வருமா? 30th April என்னமோ, ஏப்ரல், மே, ஜூன், மார்ச்க்கு முன்னாடி பிப்ரவரி, சாரி 28th February இல்ல டிசம்பர் 31st December 2009 வரைக்கும் அன்னைக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் 10% ஆனுவலுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இக்னோர் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் சோல்டு, ஸ்டோலன் அண்ட் டெஸ்ட்ராய்டு, இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சம்முக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் வித்தின் த பிராக்கெட்ல இன்க்ளூடட் நீங்க எழுதிக்கணும். ஓகே, நான் எழுதல, நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளான்ட் இஷ்யூ எவ்வளவு? 40,000 rupees. டெட்டார் சைட்ல 2 பிளான்ட் இஷ்யூ 40,000 என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளான்ட் காஸ்டிங் 2,000 was transferred to another contract on another கான்ட்ராக்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? 2,000 rupees இந்த 40,000ல இருந்து 2,000 மதிப்புள்ள பிளான்ட்டை இன்னொரு கான்ட்ராக்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? லெஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும் இல்லையா? 2,000 மதிப்புள்ள பிளான்ட் இப்போ உங்ககிட்ட இப்போ 100 கிலோ அரிசி இருக்கு, அதுல வந்து ஒரு 10 கிலோ அரிசியை பக்கத்து வீட்டுக்காருக்கோ இல்லை எதுக்கோ நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க, நீங்க யூஸ் பண்ணல உங்க ஓன் யூஸ்க்கு, அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கும் போது அப்ப 100 கிலோல 10 கிலோ குறையுதா? அப்ப என்ன பண்ணுவோம்? அது ரெடியூஸ் ஆகுது இல்லையா? அந்த கணக்கை கொண்டு வரணும். அப்போ என்ன எழுதணும்? பிளான்ட் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் கான்ட்ராக்ட் 2,000 rupees கிரெடிட் சைட்ல என்ட்ரி போடணும். ஓகே, இங்க என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட் plant costing 1,000 rupees was stolen and another plant costing 500 was destroyed by fire. So plant 1,000 ரூபா மதிப்புள்ள பிளான்ட் திருடு போயிடுச்சு, 500 ரூபா மதிப்புள்ள பிளான்ட் எரிஞ்சு போயிடுச்சு. அப்ப ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? கிரெடிட் பண்ணணும், கிரெடிட் சைட்ல என்ட்ரி போடணும். ஓகேங்களா? அங்க நான் 2 விதமா உங்களுக்கு சம் கொடுத்துருக்கேன். இந்த மாடல்லையும் போடலாம், இன்னொரு மாடல்லையும் போடலாம். கவனிங்க. பிளான்ட் ஸ்டோலன் 1,000 rupees கிரெடிட் சைட்ல ஆஸ் பர் த இல்லுஸ்ட்ரேஷன் 4 பிரகாரம் என்ட்ரி போட்டுட்டோம். சாரி, இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 6 பிரகாரம் பிளான்ட் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் 500 rupees என்ன பண்ணிட்டோம்? கிரெடிட் சைட்ல என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது another plant costing 2,200 was sold for 2,200. இன்னொரு பிளான்ட் அந்த 40,000 ரூபாயிலேயே ஒரு 2,200 ரூபா மதிப்பு இருக்க பிளான்ட்டை வித்திருக்காங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னா அதே 2,200 ரூபாய்க்கு தான் வித்திருக்காங்க. ஓகேங்களா? அதையும் கணக்குல கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்?
கிரெடிட் சைடில் சேல்ஸ்லாம் எங்கே வரும்? கிரெடிட் சைடில். ஸோ பிளான்ட் சோல்டு 2200, பை பிளான்ட் சோல்டு 2200 என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது plant at the end of the year was valued by charging depreciation 10% per annum 31st December 1989. 31st December 1989 அன்னைக்கு தேதிக்கு 10% டிப்ரிசியேஷனை கணக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிப்ரிசியேஷனுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இங்க போட்டிருக்க பாருங்க. யூஸ் பிளான்ட் இஷ்யூட் ஆன் எப்போ இஷ்யூ பண்ணிருக்காங்க? பிளான்ட் இஷ்யூட் வந்து 1st March 1989, 2000 வருது, 1989. அப்போ இங்க எழுதிக்கணும் பிளான்ட் இஷ்யூட் ஆன் 1st March 3, 1989. என்னைக்கு கணக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 31st December 1989 அன்னைக்கு நீங்க டிப்ரிசியேஷன் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ 31st டிசம்பர்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? 12 இல்லையா? இப்போ இதுல இருந்து 1st March 1989ல இருந்து 31st December 1989க்கு எத்தனை மந்த்ஸ் பிட்வீன்ல இருக்குன்னு பார்க்கணும். 1st Marchனா அந்த மந்த் ஃபுல்லாவே எடுக்கணும். 31st Decemberனாலும் அந்த மந்த் ஃபுல்லா எடுக்கணும். அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மொத்தம் எத்தனை மாசம் இருக்கு? 10 மாசத்துக்கு நீங்க டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் த பிளான்ட் நான் இன்னொரு மெத்தட்ல கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். அங்க வந்து கிரெடிட் சைட்ல என்ட்ரி பண்ணாங்களா? எதெல்லாம் உங்களுக்கு வந்து திருடு போனது, எரிஞ்சு போனது, அடுத்த கான்ட்ராக்டுக்கு நீங்க கைமாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணது, அடுத்தது வந்து சேல்ஸ் பண்ணது, இது எல்லாமே என்ன பண்ணாங்க? கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? பிளான்ட் எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்காங்க? 40,000 rupees. பிளான்ட் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க? 2000. அப்ப 40,000ல 2000 குறையுமா? மிச்சம் எவ்வளவு? 38,000. அடுத்தது பிளான்ட் எவ்வளோ? 1000 ரூபாய் மதிப்புள்ள பிளான்ட் திருட்டு போயிடுச்சு. அப்போ 38ல இருந்து 1000 குறையுது, 37,000 ரூபாய். 37,000 ரூபாயில 500 ரூபாய் மதிப்புள்ள பிளான்ட் வந்து தீனால எரிஞ்சு போச்சு, ஃபயர்னால. அப்போ 500 ரூபாய் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 36,500. 36,500 ரூபாயில இருந்து 2,200 ரூபாய் மதிப்புள்ள பிளான்ட்டை வித்துட்டாங்க, அதே விலைக்கே வித்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 36,500ல இருந்து 2,200 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு? 34,300. இப்போ மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு பிளான்ட் அட் சைட்ல? அந்த கான்ட்ராக்ட் அந்த எந்த இடத்துல இருந்து பிளான்ட் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த இடத்துல மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு? 34,300 ரூபாய் மதிப்பு இருக்க பிளான்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? பிளான்ட் அட் சைட் எவ்வளவு இருக்கு? 34,300. இப்போ கவனிங்க, டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் 34,300 ரூபாய்க்கு பிளான்ட் அட் சைட்ல கடைசியா எவ்வளவு இருக்கு அட் எண்ட் ஆஃப் த இயர்ல, அதுக்கு 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ டிப்ரிசியேஷன் எதுக்கு தான் கண்டுபிடிக்கணும்? இந்த 34,300 ரூபாய்க்கு தான் கண்டுபிடிக்கணும். நீங்க 40,000 ரூபாய்க்கு பிளான்ட் இஷ்யூல கண்டுபிடிக்க கூடாது. எது எதெல்லாம் போனது வந்தது எல்லாம் போக கடைசியா எவ்வளவு சைட்ல இருக்கு? 34,300. இதுக்கு 10% டிப்ரிசியேஷனு எத்தனை மாசம்? மொத்தம் கால்குலேட் பண்ணதுல 10 மாசம். 1st March 1989ல இருந்து 31st December 1989 வரைக்கும் எத்தனை மாசம்? 12 மாசத்துல 10 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது? 2,858 ரூபாய் டிப்ரிசியேஷன் வேல்யூ. ஓகேங்களா? எவ்வளவு இருக்கு? 2,800. அப்போ நீங்க என்ன செய்யணும்? பை டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் எவ்வளவு? 2,858 ரூபாய். ஓகேவா? இப்ப இன்னும் கணக்கு இருக்கு, வாங்க. 2,858 ரூபாய் போட்டுட்டோமா? ஓகே. இப்போ வேல்யூ ஆஃப் த பிளான்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர், கடைசியா பிளான்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல எவ்வளவுதான் இருக்கு? காஸ்ட் அட் த க்ளோசிங் பிளான்ட் எவ்வளவு? முடிக்கும் போது பிளான்ட்டை முடிக்கும் போது எல்லா சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு பிளான்ட் அட் சைட் எவ்வளவு இருந்தது? எவ்வளவு மதிப்புள்ள பிளான்ட் இருந்தது? 34,300 ரூபாய் இருந்தது. அதுல டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் எவ்வளவு இருந்தது? 34,300ல நம்ம 10% டிப்ரிசியேஷன் போக எவ்வளவு இருந்தது உங்க கையில? 2,858 ரூபாய் இருந்தது இல்லையா? ஸோ 34,300ல 2,858 ரூபாய் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. டிப்ரிசியேஷனை இப்போதான் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வேல்யூ அட் த பிளான்ட் அட் சைட் இப்போ ஃபைனலா எவ்வளவு பிளான்ட் சைட்ல இருக்குன்னா 31,400
ரூபா சைட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க என்ன எழுதணும், இந்த பிளான்ட் அட் சைட், ஃபைனல் பிளான்ட் அட் சைட் தான் நீங்க எழுதணும். எவ்வளவு? 31,441 ரூபா இருக்கு. டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் 2,858 ரூபா கால்குலேட் பண்ணிட்டோம் 10 மந்த்ஸுக்கு 10%. ஓகேங்களா? இப்போ டோட்டல் பண்ணீங்கன்னா டெட்டா சைட்ல எவ்வளவு இருக்கு? இந்த 40,000 அப்படியே வந்துடும். ஓகேங்களா? கிரெடிட்டா சைட்ல இது எல்லாமே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைட்லயுமே 40,000 ருபீஸ் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட். சூப்பரா போடலாம். 10 மார்க்ல கேட்டாலும் எந்த மார்க்ல கேட்டாலும் ஒரு டவுட் கூட இல்லாம கிளியரா நீங்க ஆன்சர் வித் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப்